ஹர்பஜன் சிங்குடன் இனி எனக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஸ்ரீசாந்த் கூறியுள்ள நிலையில் அவர் ஏன் அவ்வாறு கூறினார் என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி மொஹாலியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகளுக்கு இடையில் IPL போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை அணி தோல்வி அடைந்த நிலையில் போட்டி முடிந்ததும் வீரர்கள் கைகுலுக்கிக் கொள்ளும்போது மும்பை வீரர் ஹர்பஜன் சிங் பஞ்சாப் வீரர் ஸ்ரீசாந்தை கன்னத்தில் அறைந்தார். இச்சம்பவம் நடந்தவுடனேயே ஸ்ரீசாந்த் மைதானத்தில் தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரலையாக ஒளிபரப்பாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்காக ஹர்பஜன் மீது பல்வேறு தடைகளும் விதிக்கப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து ஒரு நேர்காணலில் பேசிய ஹர்பஜன் சிங், என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான், அப்படி நான் செய்திருக்க கூடாது என்று பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அதேபோல ஸ்ரீசாந்தும் அந்த நிகழ்வை மறந்துவிட்டதாகவும் ஹர்பஜன் தனக்கு எப்போதும் ஒரு மூத்த சகோதரர் போன்றவர் என்றும் கூறினார். இச்சூழலில் ஹர்பஜனை இன்ஸ்டாகிராமில் பிளாக் செய்துவிட்டேன், அவருக்கும் எனக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஸ்ரீசாந்த் தற்போது கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து ஊடகம் ஒன்றில் பேசிய அவர், சமீபத்தில் என்னை அறைந்த சம்பவத்தை வைத்து விளம்பரத்தில் நடித்து ஹர்பஜன் சுமார் 80 லட்சத்திலிருந்து ரூபாய் 1 கோடி வரை வருவாய் ஈட்டியுள்ளார் என்றும் என்னை அழைத்து அதை ஸ்டோரியாக வைக்க சொன்னார் என்றும் கூறினார். அதற்கு நான் மன்னிப்பேன், ஆனால் மறக்க மாட்டேன் என அவருக்கு பதிலளித்தேன் என்றும், யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தால் அவர்களை நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் மறந்துவிடக்கூடாது, மறந்தால் அதே தவறை மீண்டும் செய்வார்கள், அதற்கு சரியான எடுத்துக்காட்டு ஹர்பஜன் தான் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். இதுவரை அவரை சகோதரர் என அழைத்திருக்கிறேன், ஆனால் அந்த விளம்பரத்திற்கு பிறகு அவரை இன்ஸ்டாகிராமில் பிளாக் செய்துவிட்டேன் என்றும் அவருக்கும் எனக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று ஸ்ரீசாந்த் கூறினார். இச்சம்பவம் விளையாட்டு உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியது.